இப்படி கூட ஒரு ரசிகர் இருக்க முடியுமா, இப்படி கூட ஒரு நடிகர் இருக்க முடியுமான்னு நான் ரொம்ப பிரமிச்ச ஒரு மொமெண்ட் வந்து சச்சின் படத்தோட கிளைமேக்ஸ் இருக்குங்க. லாஸ்ட் டே ஷூட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அப்போ ஏர்லி மார்னிங் ஃபிளைட்டுக்கு வந்து நானும் விஜய் கிளம்பணும். நைட்டுக்கு வந்து படத்துடைய ஷூட்டை பற்றி எடுத்த சீனை பற்றிலாம் பேசி 1:30 மணி 2 மணி ஆயிடுச்சு. சரிண்ணா படுக்கலாம்ண்ணா, காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ரூமுக்கு போயிட்டாரு. நானும் வந்து ரூம் டோர் லாக் பண்ணிட்டு ஷர்ட்டை மாற்ற போகும்போது காலிங் பெல் அடிக்கிறது. 2 மணிக்கு வந்து யார் காலிங் பெல் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். அந்த ஹோட்டல் லாபி மேன்ட்டு நிற்கிறாரு. ஸோ சாரி சார் டிஸ்டர்ப் ஆகுது, ஃபேன் 2 பேர் அவங்க பார்க்க சொல்லி வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். என்னங்க நைட்டு 2 மணி ஆயிடுச்சு, காலையில் ஏர்லி மார்னிங் 6 மணி ஃபிளைட்டு அப்படின்றப்ப இங்க ஒரு மினிமம் ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கணும், 2 மணி நேரம் தான் படுக்க போறாரு. இந்த நேரத்தில் எப்படிங்க? இல்லை சார் கொஞ்சம் வந்து நீங்க வந்து பார்த்து அவங்ககிட்ட சொல்லி அனுப்ப பாருங்க சார், நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் அப்படின்னு போய் பார்த்தோன்னு பார்த்தா அப்படி ஒரு விஷயம் வந்து நான் படத்தில் கூட பார்த்தது கிடையாது. 2 யங் டீனேஜ் கேர்ள்ஸ் நிற்கிறாங்க. ஒரு பொண்ணுடைய கையில் வந்து பார்த்தா சலைன் பாட்டில் வந்து ஐவி சலைன் பாட்டில் வந்து கையில பிடிச்சிருக்குது. அது நேராக பார்த்தா பக்கத்தில் இருக்கிற பொண்ணுடைய கையில வந்து இன்ஜெக்ட் பண்ணிருக்கு. எனக்கு பார்த்துன்னு எனக்கு தூக்கி வந்து போடுச்சு. என்ன மாதிரி அப்படின்னு இல்லைங்க பஞ்ச் கிடைங்க, எனக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் இருந்தேன். இன்னைக்கு தான் என் ஃப்ரெண்டு வந்து இது மாதிரி அண்ணன் இங்கே வந்திருக்கு, ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா. அதான் சொன்னாங்க நாளை காலையில் அண்ணன் கிளம்பிடுதுன்னு சொல்லிட்டு அதான் அண்ணன் பார்த்து அப்படியே வந்திருக்கேன். அது சரிம்மா எப்படி வந்திருக்கீங்க, இப்போ 2:30 மணி ஆக போகுது, இப்போ போய் எழுப்பினா எப்படி இது? இல்லைண்ணே என்ன பார்த்தா அந்த ரசிகர் சொன்ன விஷயம் பார்த்தா நீங்க போய் சொல்லுங்கண்ணே அண்ணன் வரும்ண்ணே அப்படின்னா. எனக்கு அந்த பொண்ணு முகத்தில் இருந்த ஒரு கான்ஃபிடன்ஸோ என்னன்னு தெரியல. அது சரி ஓகேன்னு சொல்லி என்ன பண்ண நேரம் தங்கி போயிட்டு விஜயோட ரூமை கதை தட்டினேன். கொஞ்சத்துல ஓப்பன் பண்ணாரு. என்னன்னு கேட்டாரு, விஷயத்த சொன்னேன். ஒரு 2 மினிட்ஸ் கொண்டு அப்படின்னாரு. போனாரு, பக்கத்தில் ஃப்ரெஷ்அப் பண்ணி திருப்பி வந்தாரு. வந்தேன்னு பார்த்தா பொண்ணு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறது. அப்புறம் வந்து அவரை சமாதானப்படுத்தி அவரோட செல்ஃபி எடுத்துக்கிட்டு எப்படிமா வந்தீங்க, ஏன் இந்த இடத்துல வந்தீங்களே, இன்னும் ஒரு சமயம் கூட பார்த்துருக்கலாமே, அவன் இல்லை ஒரு அண்ணன் ஆட்டோ அண்ணன் இருக்கு அண்ணன் தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 5-10 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவரே வந்து அவங்க ஆட்டோ ஏற்றி அனுப்பிச்சாரு. வரும்போது ஒரு சின்ன ஒரு பிரீஃப் மூமெண்ட் ஒரு கண்ணில் அது சின்ன ஒரு சைலன்ஸ் வந்துட்டு போச்சுது. அப்பதான் ரியலைஸ் பண்ணேன் அந்த ரசிகர் சொன்ன வார்த்தை நீங்க சொல்லுங்க அண்ணன் வரும்னு அவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்த செகண்ட் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்து அவங்களோட வந்து செல்ஃபி எடுத்துட்டு போனதுன்றது இவருடைய ஒரு கிரேட்னஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் தான் அவருடைய வந்து இந்த மாதிரி ஒரு தலைவரை விசுரம் எடுக்கிறதுக்கு ஒரு சீனிங் நடந்தது. தன்னை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் சலைன் பாட்டிலோட வராங்க அப்படின்றப்ப நான் இவங்களுக்கு என்னென்ன திருப்பி பண்ண போறேன் அப்படின்ற ஒரு மொமெண்ட் டெஃபினட்டா அந்த நேரத்தில் அவர் மனசுல ஒழிச்சிருக்கும்.